ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இப்போ ஃபோர்த் ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோயஸ் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட வியூ பார்க்கலாமாமா. ஸோ என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தான். அதனால தான் நான் போட்டேன், ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பனி. இந்த சைடு காட்டுறேன், என்னோட பாருங்க வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லா பனி தாங்க. கேமரா தெரியல. பாருங்களேன் எவ்ளோ பனியா இருக்குன்ட்டு. கேமரா தெரியல. இந்த சைடு ஃபுல்லாமே பனியா தான் இருக்கு. சரி வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா மோயஸ் பாயிண்டோட என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம். ஸோ என்ட்ரி ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸ்டில் கேமராக்கு பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. வீடியோ கேமராக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. டைமிங்ஸ் பத்தி சொல்லிடுறேன். மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த மோயஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆல்சோ ஷூட் பண்ணி தராங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மோயஸ் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே வந்துட்டிங்கன்னா எந்த சிக்னலுமே கிடைக்காது. 1929க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மோயர், ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் இதை மோயஸ் பாயிண்ட்டுன்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு வியூ நம்மளால் வேலிஸோட வியூ நம்மளால் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஷூட் ஸ்பாட்டும் கூட. ஸோ இது ரொம்ப ரொம்ப க்ரௌடடான பிளேஸ். கொடைக்கானல்லையே நிறையா பீப்புள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு போவாங்க இந்த வியூவை பார்த்துட்டு. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அவேல தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வியூ பாயிண்ட். இங்கேருந்து தான் உங்களால் வியூ பார்க்க முடியும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் வியூவே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடாகவும் கூட இருந்துச்சு. மேலே போனாலுமே வேஸ்ட்டு தான். அதனால் நாங்கள் மேலே போய் கூட பார்க்க கூட இல்லை. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் அவேல தான் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டார்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் மாதிரி போச்சுல, அது பார்த்தீங்கன்னா மூணார் போகிற ரோட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணார் 86 கிலோமீட்டர். பட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ணுவாங்களாமா. ஸோ பாருங்க ஃபுல்லாமே பனியா தான் இருக்கு. இந்த சைடு பாருங்களேன். ஸோ இங்கதான் ரொம்ப பனியா இருக்கு. ஸோ அங்க மேல தெரியுதுல்ல, ஸோ அங்க இருந்து நம்ம போய் வியூ பார்க்கலாம். பட் அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கா. அதனால நாங்க இங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த நோயஸ் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா கிரீன் வேலி ஒண்ணு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். நாங்க போய் உள்ள போய் ஏறல. ஏன்னா ஃபுல்லா பனியா இருக்கு. ட்ரெக்கிங் மாதிரி வேற ஏறி போகணும். ஸ்லோப்பா வேற இருக்கா. அதனால நாங்க போல. ஸோ வீடியோல மட்டும் காட்டுறேன். நீங்க நோயஸ் பாயிண்ட் வந்தீங்கன்னா ஆப்போசிட்லயே தான் அந்த கிரீன் வேலி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு போங்க. அங்க ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா புல்லா இருக்கு. மலை மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்தீங்கன்னா அங்க போட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். செம்மையா இருக்கும். ஒண்ணுமே தெரியல. இங்க பாருங்களேன், ஒண்ணுமே தெரியல. யாரு நிக்கிறாங்கன்னு கூட தெரியல. இங்க பாருங்க, வாயில இருந்து புகையா வருது. இந்த சைடு பாருங்க, சுத்தம் வந்தோல பாருங்களேன், அடையாளமே தெரியல வழியே. என்ன இருக்கு. நம்ம சொர்க்கத்துக்கு இது வந்துட்டோம். ஸோ அந்த டைலாக் மாதிரி தான் இருக்கு. மோயஸ் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ எல்லாருமே அங்கே ஏறி போயிட்டு இருக்காங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா கிரீன் வேலி வியூ பாயிண்ட். ஸோ டைமிங்ஸ் பற்றி சொல்லிடுறேன். 10 AM - 3 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரங்கு தொல்லைலாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மேகி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். எங்களோட லஞ்சே அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா மேகிக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் எந்த வியூ பாயிண்ட் போனாலுமே அங்கே வெளியே கடையில் மேகி இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம்.
சரி, சும்மா வந்து இந்த சைடு வந்து வரலான்னு வந்தோம். வந்து பாருங்களேன், அங்கேருந்து வர வண்டியில யார் வராங்க, யார் போறாங்கன்னு எதுவுமே வந்து தெரியல. அவ்ளோ வந்து பனியா வந்து இருக்கு. பாருங்களேன், சுத்தியுமே வந்து பாருங்க, எவ்ளோ பனியா இருக்குன்ட்டு. மேல வந்து நான் வந்து காட்டுறேன் வந்து பாருங்களேன். ஒரு ட்ரீஸ் எல்லாம் வந்து பச்சை பசேல்னு இருக்கிறது வந்து பாருங்க. வெள்ளை வெள்ளேன்னு சுத்தியுமே வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் வந்து இருக்கு. காய்ஸ் நீங்க வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா, இந்த மோயஸ் பாயிண்ட் வந்து பார்த்துட்டு போங்க. சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா! சீ யூ பேக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.